கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் செய்தியின் தலைப்பு சோதிக்கப்படுகிறீர்களா? இதுதான் தலைப்பு. எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இது எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, அவர் சோதனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். சோதனையின் வலி என்ன, வேதனை என்ன, பாரம் என்ன என்பது அவருக்கு தெரியும். அதனால்தான் இன்று நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார், நீ சோதிக்கப்படுகிறாயா? மனிதர்களால், உலக மாந்தர்களால் நீ சோதிக்கப்படுகிறாயா? பயப்படாதே, அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். சோதனையை ஜெயிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? தொடர் சோதனைக்கு உட்பட்டோம் என்று பயப்படுகிறீர்களா? என் தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.